கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிராங்கோ ஒர்லாந்தி என்று சொல்லப்படக்கூடிய இத்தாலி நாட்டை சார்ந்த ஒரு முதியவர், 83 வயது. கொரோனா காலத்தில் இரண்டாவது அலையின் போது, இரண்டாவது தாக்கத்தின் போது மோசமான நுரையீரல் பாதிப்புகளுக்கு உள்ளாகி மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். மருத்துவர்கள் அவருக்கு தரமான சிகிச்சையை கொடுத்து அவரை காப்பாற்றினார்கள். காப்பாற்றி அவரை வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லி மெடிக்கல் பில்லை அவரிடம் காட்டினார்கள். அந்த மெடிக்கல் பில்லை பார்த்ததும் அவர் அழுதார், கதறி கதறி அழுதார். அப்பொழுது சொன்னார்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இப்படிப்பட்ட வயதானவர்களுக்கெல்லாம் இப்பொழுது இலவசமாக சிகிச்சை அளிக்க முன்வந்திருக்கின்றன, அரசும் அதற்கு துணை போகிறது, எனவே நீங்கள் எந்த ஒரு பணமும் செலுத்த வேண்டாம், நீங்கள் வீட்டுக்கு போகலாம் என்று சொன்ன பொழுதும் அவர் அழுகையை நிறுத்தவில்லை. மீண்டும் மீண்டுமாக கதறி கதறி அழுதார். அதற்கான காரணம், அந்த மெடிக்கல் பில்லிலே மருந்து மாத்திரைகள், அவருக்கு செலுத்தப்பட்ட ஊசி மருந்துகள் மற்றும் அவர் தங்கி இருந்த காலத்திற்கான வாடகை என்பது, செலவு என்பது 200 யூரோ, 200 யூரோ, கிட்டத்தட்ட 18,000. ஆனால் அவர் மருத்துவமனையில் இருந்த அந்த 10 நாட்களும் அவர் சுவாசித்த ஆக்சிஜனின் விலை 2,500 யூரோ, ஏறத்தாழ 2.5 லட்சம் ரூபாய். அதை நினைத்து அழுதார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன் என்ற ஆண்டவரின் வாக்குகளை நான் நம்பாமல் இருந்து இதுநாள் வரை கடவுளின் வார்த்தைகளுக்கு செவிகொடாமல் ஆலயம் செல்லாமல் வாழ்ந்து விட்டேனே. ஒவ்வொரு நாளும் நான் சுவாசிக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் அளவெல்லாம் நான் கணக்கிட்டு பார்த்தால் நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த கடன்களை கடவுளுக்கு அடைக்க முடியாது என்று சொல்லி கதறி அழுததாக அந்த உண்மை சம்பவம் நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தை பின்னணியாக நாம் வைத்து கொண்டு இன்றைய வாசகத்தின் அடிப்படையில் நம்முடைய சிந்தனையை நாம் சீர்தூக்கி பார்த்தோமே என்றால், கடவுள் சொல்லக்கூடியது, என் வார்த்தை ஒழியவே ஒழியாது, விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், என் வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது, நான் சொன்னது நடக்கும் என்று சொல்லுகிறார். அதற்கு நாம் 2 உதாரணங்களை விவிலியத்தில் பார்க்கலாம். ஒன்று, அரசர் புத்தகம் அதிகாரம் 21 நாபோத் திராட்சை தோட்டம் என்று சொல்லி ஒரு சம்பவம் வரும். அதில் அரசன் ஆகாபு தன் அரண்மனையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நாபோத்தின் இடத்தை தனக்கு தரும்படியாக கேட்கின்றான். அவ்வாறு எனக்கு தருவதாக இருந்தால் அதற்கு பல மடங்கு வெள்ளி நாணயங்களையும் தங்க நாணயங்களையும் பரிசுகளை நான் உனக்கு தருவதாக தருவேன் என்று சொல்லும் பொழுதும் அந்த நாபோத்து சொல்கிறான், இது என்னுடைய மூதாதையரின் இடம், ஆண்டவர் எனக்கு வாக்காக கொடுத்த இடம், இதை நான் தரமாட்டேன் என்று சொன்ன பொழுது அரசன் முகமாடுகிறான். என்றால் கேட்பது அரசன், இவன் ஒரு குடிமகன், அரசனுக்கே தரமாட்டேன் என்று சொன்ன பொழுது இவன் வருத்தமாக இருக்கிறான். அப்பொழுது அவனுடைய மனைவி ஈசபேல் சொல்லுகிறாள், அரசே, நீ இந்த நாட்டிற்கெல்லாம் அரசர், நீர் ஏன் துவண்டு போயிருக்கிறீர்? இந்த இடம்தானா உமக்கு பிரச்சனை? அதற்காக நீர் உண்ணாமல் உறங்காமல் சோகமாக இருக்கிறீர்? இந்த இடத்தை நான் உமக்கு பெற்றுத் தருவேன், கவலைப்படாதே என்று சொல்லி இஸ்ராயேல் மக்களுக்கு, அந்த இனத்திற்கெல்லாம் ஒரு கடிதத்தை அரசன் பெயரால் இவரே எழுதி அந்த கணையாளி மோதிரத்தின் முத்திரையை வைத்து அனுப்புகிறார். இஸ்ராயேல் எல்லா மக்களும் மூத்த குடிகளும் எல்லாரும் ஒன்று கூடுங்கள், ஒன்று கூடி நோன்பு இருந்து ஜெபித்து உங்களில் இருக்கக்கூடிய ஒரு தீயவனாக கருதி இந்த நாபோத்தை நீங்கள் அடையாளம் கண்டுகொண்டு அவனை கல்லால் எறிந்து கொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அரசனுக்கும் அரசிக்கும் அஞ்சியவர்களாக கடவுளின் வார்த்தைகளுக்கு எதிராக செயல்பட்ட மக்கள் நாபோத்துக்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி கல்லால் எறிந்து கொல்லுகிறார்கள். இந்த செய்தி ஆண்டவரை எட்டுகிறது. ஆண்டவர் இறைவாக்கினர் எலியாவை அனுப்புகிறார். இறைவாக்கினர் எலியா சொல்லுகிறார் ஆகாபை பார்த்து, ஆகாபு, நீ செய்தது தவறு,
நீ செய்தது தவறு. ஆண்டவரின் வாக்குகளுக்கு ஏற்ப நீ செயல்படாத காரணத்தினால் நீ எந்த இடத்தில் நாபோத்தின் இரத்தத்தை சிந்தினாயோ, சிந்துவதற்கு உன் மனைவி உடந்தையாக இருந்தாலோ, அதே இடத்தில் நாபோத்தின் இரத்தத்தை நாய்கள் நக்கியது போல உனது இரத்தத்தையும் நாய்கள் நக்கும். உன் மனைவியின் இரத்தத்தையும் உடலையும் நாய்கள் கடித்து குதறி தின்னும் என்று சொன்னார். இது கடவுளின் வார்த்தை. இது பலித்ததா என்றால் அந்த பகுதியையும் அடுத்த அதிகாரத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் ஆகாபு அரசன் இறந்து விடுவான். அதாவது போரில் காயப்பட்டு நாள் முழுவதும் அந்த தேரிலே அவன் நின்று அரைகுறை உயிரோடு நிற்பான். கழுத்தில் பாய்ந்த அந்த காயத்தில் இரத்தம் வழிந்தோடும். தேர் முழுவதும் இரத்தமாக இருக்கும். அவன் மாலையில் இறந்து விழுவான். நாய்கள் அந்த இரத்தத்தை நக்கியது. பாருங்கள், கடவுள் சொன்ன வார்த்தை நிறைவேறியது. கடவுள் ஒருபோதும் வார்த்தைகளை மாற்றுவதில்லை. பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதே தான் சொல்லுகிறார். வெண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், என் வார்த்தை ஒருபோதும் ஒழியாது, ஒரு சிற்றெழுத்து ஒரு புள்ளி கூட மாறாது என்று சொன்னார். அவ்வாறு சொல்லி இயேசு எருசலேம் ஆலயத்தை பார்த்து சொல்லுகின்றார், இந்த ஆலயத்தை பார்த்து நீங்கள் எல்லாம் போடுகிறீர்கள் அல்லவா, ஒரு நாள் வரும் கல்லின் மேல் கல் இராதபடி இந்த ஆலயம் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படும் என்று சொன்னார். இது கடவுளின் வார்த்தை. நிகழ்ந்ததா என்றால் நிகழ்ந்தது. ரோமானியர்கள் எருசலேம் மீது படையெடுத்து, எருசலேம் தேவாலயம் தானே உங்களுக்கு மிகவும் கர்வத்தை கொடுப்பதாக இருக்கிறது, நீங்கள் இங்குதானே ஆண்டவரை வழிபடுகிறீர்கள் என்று சொல்லி எருசலேம் ஆலயத்தை ஒரு சுவற்றை மட்டும் விட்டுவிட்டு எல்லாவற்றையும் அவர்கள் அழித்து ஒழித்தார்கள். எருசலேம் நகர் முழுவதையும் அழித்தார்கள். அவ்வாறு அழித்ததோடு மட்டுமல்லாமல் இவர்கள் எங்கே மீண்டுமாக வளர்ந்து விடுவார்களோ, மீண்டும் வளர்ச்சி அடைந்து விடுவார்களோ என்று சொல்லி எருசலேம் முழுவதையும் அவர்கள் கலப்பையால் உழுது செய்துவிட்டு போய்வார்கள். கலப்பையால் உழுதுவிட்டு போய்விடுவார்கள். எந்த புல்லும் முளைக்கக்கூடாது, எந்த கட்டடமும் கட்டக்கூடாது என்பதற்காக எவ்வளவு அழகாக அவர்கள் செயல்பட்டார்கள். ஆண்டவரின் வார்த்தை இங்கே நிறைவேறியது. இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், நினிவே மக்கள் செய்த பாவத்தின் விளைவாக ஆண்டவர் சொல்லுகின்றார், யோனா நீ சென்று அவர்களுக்கு அறிவி, என் வார்த்தையை அவர்களுக்கு சொல், அவர்கள் செய்த பாவத்தின் விளைவாக நான் அவர்களை அழிக்கப் போகிறேன், அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவேன் என்று சொல்லுகின்றார். ஆனால் இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? பயந்து போய், ஐயோ ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து விட்டோமே என்று சொல்லி அரசன் முதல் ஆண்டி வரை கால்நடைகள் முதல் எல்லா கால்நடைகளுக்கும் சாக்குடை உடுத்தி சாம்பலை பூசிக்கொண்டு ஆண்டவரின் இரக்கத்திற்காக மன்றாடுகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் தெரியாமல் செய்துவிட்டோம், என்னை மன்னியும் என்று சொன்ன பொழுது கடவுள் தன் வார்த்தையை மாற்றுகிறாரா மாற்றவில்லையா? மாற்றினாரா மாற்றவில்லையா? மாற்றினார். முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், நினிவே நகரை கடவுள் அழிக்கவில்லை. ஆக கடவுள் ஒரு வார்த்தையை சொன்னால் அதை செய்வார். ஆனால் சில நேரங்களில் அவர் செய்யாமல் விடுகிறார். சிறந்த உதாரணத்தை சொல்லுகிறேன். இந்த வெள்ளம் வந்ததல்லவா, அண்மையிலே வெள்ளம் வந்ததல்லவா, பல இடங்களில் தடுப்பணைகளை கட்டியிருந்தார்கள், ஆக்கிரமித்திருந்தார்கள். அந்த இடங்களெல்லாம் அந்த நாட்களில் போய் பார்த்தோம், ஒன்றுமில்லை, நிறைய கட்டடங்கள் எல்லாம் காலி. ஏரல் ஆத்தூர் பகுதிகளுக்கு சென்று கொண்டிருந்தேன். பேருந்துகள் செல்லும் போது பள்ளத்தில் விழாமல் இருப்பதற்காக பெரிய இரும்பு தகடுகளால் வளைவுகளை அப்படியே அரசு போக்குவரத்து துறை ஏற்படுத்தியிருந்தது, நெடுஞ்சாலைத்துறை ஏற்படுத்தியிருந்தது. மிகவும் ஸ்ட்ராங்கான உறுதியான இரும்பு தகடுகளால் எல்லாவற்றையும் அவர்கள் கட்டியிருந்தார்கள். நிறைய பாலங்கள், நிறைய இரும்பு பாலங்கள், கருங்கலினால் ஆன பாலங்கள். நமது ஊருக்கு மேற்க இல்லையா, திருநெல்வேலிக்கு நாங்குநேரிக்கு போகிற வழி, அந்த பாலம், இடையங்குடிக்கு போகக்கூடிய இந்த பாலம் கற்களால், காங்கிரீட்டுகளால், இரும்புகளால் கட்டப்பட்டு இருந்தது. என்ன ஆயிற்று? என்ன ஆயிற்று? எல்லாம் உடைந்து அப்படியே வளைந்து நெளிந்து காணப்பட்டன. நீங்க இப்பவும் பார்க்கலாம். ஆனால் அதன் அருகில் இருந்த அந்த தண்ணீர் ஓடிய பாதையில் இருந்த புல்கள், சிறு சிறு செடிகள் இன்னும் கம்பீரமாக நிற்கின்றன, பச்சை பசேல் நிற்கின்றன. என்ன காரணம்? எஸ், இந்த இரும்பு தகடுகள், காங்கிரீட்டுகள்
வளைந்து கொடுக்காமல், நெளிந்து கொடுக்காமல், நீரின் ஓட்டத்திற்கு எதிர்ப்பாக நின்று கொண்டு அவர் நின்றதனால் எல்லாம் அடித்து ஒழிக்கப்பட்டன. இந்த புற்கள் பிடுங்கி எரியக்கூடிய, தூசியை நாம் பிடுங்கி அப்புறப்படுத்தக்கூடிய இந்த புற்கள் நிமிர்ந்து நில்லாமல் தண்ணீர் போகக்கூடிய திசைக்கு ஏற்றவாறு தங்களையே அப்படி நெளிந்து கொடுத்தன, உயிர் வாழ்கின்றன. ஆண்டவரும் அதைத்தான் சொல்லுகின்றார். நீ எனக்கு எதிராக நீ நேர்கொண்டு நின்றாய் என்றால், என் வார்த்தைகளுக்கு எதிராக நீ கிளர்ந்து எழுந்தால், நான் உன்னை சும்மா விட மாட்டேன், ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவேன். மாறாக என் வார்த்தைகளுக்கு செவிமடுத்து நீ குற்றமே செய்திருந்தாலும், நீ பாவங்களே செய்திருந்தாலும், நீ அதற்காக வருத்தப்பட்டு ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி நீ மனஸ்தாபப்பட்டு உண்மையிலே மனம் திரும்பி வந்தால், நான் உன்னை அழிக்க மாட்டேன், நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன், உன்னை நான் ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பேன் என்று சொல்லுகின்றார். இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகின்றார், பேதுருவையும் அந்திரேயாவையும் யோவானையும் யாக்கோபையும் பார்த்து என் பின்னே வாருங்கள். ஒரே வார்த்தை தான், இது ஆண்டவரின் வார்த்தை என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து இயேசுவின் பின்னால் செல்கிறார்கள். நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன். இதனால் வரை மீன்களை பிடித்து கொண்டிருந்தார்கள். மீன்களை பிடித்தால் யாருக்கு லாபம்? நீங்க மீனை பல வகையில பிடிக்கலாம், தூண்டில பிடிக்கலாம், வலைகளை போட்டு பிடிக்கலாம், நிறைய மெத்தட் இருக்கு. மீனை பிடித்தா யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? அப்ப மீனே பார்த்துக்க மாட்டீங்கள நீங்க. மீனை பிடித்தால் மீனுக்கு நஷ்டம், நமக்கு லாபம், அடிச்சு சாப்பிட்டுருவீங்க. இயேசு சொல்லுகின்றார், இதனால் வரை நீங்கள் மீன்களை பிடித்தீர்கள், இனி நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவர்களாக மாற்றுவேன். அப்பொழுது மனிதர்களை பிடித்தால் யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? அப்படி தலைகீழாக பாருங்கள். யாரை பிடிக்கிறோமோ அவர்களுக்கு லாபம். ஏனென்றால் கடவுளின் வார்த்தையை எடுத்துரைப்பார்கள். பேதுரு எடுத்துரைத்தார், அந்திரேயா எடுத்துரைத்தார், யோவான் எடுத்துரைத்தார், யாக்கோபு எடுத்துரைத்தார். நிறைய மக்கள் மனமாறினார்கள், அவர்களுக்கு அது லாபமாக இருந்தது. ஆனால் யாருக்கு நஷ்டம்? இந்த வார்த்தையை அறிவித்த திருத்தூதர்களுக்கு நஷ்டம். பேதுரு வத்திக்கான் குன்றிலே தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார். முதல் வேத சாட்சியாக திருத்தூதர்களில் யாக்கோபு தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார். அந்திரேயா தோல் உரிக்கப்பட்டு இறந்தார். யோவான் பழுத்த பழமாக 110 வயதில் கண் தெரியாமல் காதும் கேட்காமல் கஷ்டப்பட்டு கவனிக்க ஆளில்லாமல் இறந்தார். இப்பொழுது சொல்லுங்கள், இறைவனின் வார்த்தையை எடுத்துரைத்தால் அந்த மீன்களை மனிதர்களை பிடிப்போமே என்றால், அந்த மனிதர்களை யார் யாரெல்லாம் மனிதர்களாக பிடிக்கப்படுகிறார்களோ, கடவுளால் தொடப்படுகிறார்களோ அவர்களுக்கு லாபம். யார் தொடுகிறார்களோ அவர்கள் நஷ்டப்பட்டார்கள். நிறைய புனிதர்களின் வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கடவுளின் வார்த்தை அவ்வளவு மேன்மையானது, அவ்வளவு உண்மையானது. எனவே இந்த நாளில் நாம் சிந்திக்கக்கூடிய ஒரே செயல் என்னவென்றால், கடவுளின் வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. கடவுளுக்கு எதிராக நாம் கிளர்ந்து எழுந்தோமே என்றால், கடவுளின் வார்த்தைக்கு எதிராக நாம் எவ்வளவு உறுதியானவர்களாக இருந்தாலும் நாம் எதிர்த்தோமே என்றால், நாம் இந்த மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட இரும்பு பாலங்கள், இரும்பு ராடுகளைப் போல ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டு விடுவோம். மாறாக கடவுளின் வார்த்தைகளுக்கு நம்மையே தாழ்த்தி பணிந்து போமை என்றால், அது சிறு சிறு புற்கள் கூட இன்று கம்பீரமாக வளர்ந்திருப்பது போல நாமும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருப்போம். எனவே கடவுள் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் கடைபிடிப்பாரா? குழப்பம் வந்துடும். கடைபிடிப்பார். ஆனால் தண்டனை என்று பொறுத்தமட்டில் நாம் அவரிடம் சரணடைந்து விட்டால் அவர் நிச்சயமாக மனம் மாறி நம்மை மன்னித்து நமக்கு ஆசி வழங்குவார் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் சொல்லுகின்றன. எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கடவுளோடு மோத வேண்டாம், கடவுளின் வார்த்தையோடு நாம் மல்லுகட்டி நிற்க வேண்டாம். அந்த வார்த்தைகளுக்கு செவியும் எடுப்போம். கடவுள் நம்மையும் நம் ஊர் மக்களையும் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு கடவுளின் வார்த்தைகளுக்கு என்றும் பணிந்து செல்லக்கூடிய பணிவான கனிவான இதயத்தை தர வேண்டும் என்று சொல்லி நாம் அனைவரும் நமக்காகவும் நம் குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரை